அப்பா சோதரிக்கிற ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களோட நடத்தி கொடுத்ததுக்காக நன்றி ராஜாப்பா. இது ஆண்டவர் தேவ செய்திக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவர் அப்பா. ஏசப்பா, எங்க போதகர் மதியிலிருந்து பேசுவது நீங்க ஆண்டவர் அப்பா. எங்களுக்காக பேச வேண்டும் ஆண்டவர் அப்பா. ஒரு ஒரு வார்த்தைகள் எங்களுக்காக எடுத்துக்கொண்ட ஆண்டவர் அப்பா. அது ஒரு இதயத்திலே ஒரு செவிகளை கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. அதோடய நடக்கிற ஆண்டவர் அப்பா. உன் வார்த்தைகள் மீறி நடக்கக்கூடாது ஆண்டவரே. தேவன் வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறதாக ஒருவரையும் மாற்றுங்க ஆண்டவர் அப்பா. ஏசப்பா, உன்னோட வார்த்தையை நான் கீழ்ப்படிந்து நடக்கும் போது அநேக காரியங்களை அப்பா எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிற ராஜாவே. இந்த வேத வசனங்கள் எங்களுக்காக பேசுவது நாங்கள் கேட்டு அப்படி நடக்க உதவிகளை செய்யுங்கப்பா. அதற்காக ஒவ்வொரு செவிகளை கொடுக்கிற ஆண்டவரே, ஒரு இதயத்தில் நீங்க பாய வேண்டாமா நாங்கள் ஜெபிக்கிறானே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. இப்போது கூட தேவ வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கிறது. ಈಗಲೂ ಸಹ ಕರ್ತನ ವಾಕ್ಯವು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದೆ. ಬಲಪಡಿಸುವ ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ. ನಿಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುವ ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿದ್ದಾನೆ. தேவன் அற்புதங்களை செய்கிறவர். ಕರ್ತನು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವವರು. அவர் எப்போதுமே அற்புதங்களை கண்டு அநேகரை மனம் திரும்பினார்கள். ಅವರ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಕಂಡು ಅನೇಕರು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿದರು. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் வாசிக்கலாம் யோவான் 12:39. ನಾವು ಓದೋಣ ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 39ನೇ ವಾಕ್ಯ. ஆகையால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டாமல் போனார்கள். ஏனெனில் ஏசாயா பின்னும் ಅವರು ನಂಬಲಾರದೆ ಹೋದದಕ್ಕೆ ಯೆಶಾಯನು ಮತ್ತೊಂದು ಮಾತಿನಲ್ಲಿ ಕಾರಣವನ್ನು ಸೂಚಿಸಿದ್ದಾನೆ. ಅದೇನೆಂದರೆ, அவர்கள் கண்களினாலே காணாமலும் இருதயத்தினாலே உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கு நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கு அவர்களுடைய கண்களை அவர் குருடராக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார்கள் என்றார். ஆண்டவருடைய அற்புதங்கள் அதிகமாய் கண்டார்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮಾಡಿದ ಅದ್ಭುತಗಳು ಅನೇಕರು ಕಂಡರು. எவ்வளவு அற்புதங்களை ஆண்டவர் செய்தார் என்பதை கவனித்து பாருங்கள். ಎಷ್ಟು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಕರ್ತನು ಮಾಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಗಮನಿಸಿ ನೋಡಿ. யூதரெல்லாம் இயேசுவின் அற்புதங்களை கண்டாலும் அந்த அற்புதத்தை பின்பற்ற போகிறார்கள். ಯೆಹೂದ್ಯರೆಲ್ಲ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಕಂಡರೂ ಯೇಸುವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸದೆ ಹೋದರು. இது ஆச்சரியமா இல்லை. ಇದು ಆಶ್ಚರ್ಯವೇ ಅಲ್ಲ. ஏன் சொன்னா நாம கூட எத்தனை அற்புதங்கள் பார்த்தாலும் சோர்ந்து போறோம். ನಾವು ಸಹ ಎಷ್ಟು ಅದ್ಭುತಗಳನ್ನು ನೋಡ್ತೀವಿ, ನೋಡಿದ್ರು ನಾವು ಬೇಸರಗೊಳ್ತೀವಿ. ஹalleluya ஹalleluya. ஏன் சொன்னா அவர்கள் கண்கள் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கு நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கு அவருடைய கண்களை அவர்கள் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார்கள். ஹalleluya ஹalleluya. நம் ஆண்டவர் மகா பரிசுத்தமானவர். ನಮ್ಮ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಹಾ ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳ ದೇವರು. 38 வசனம் சொல்றது வாசிக்கலாம். 38ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய பலம் யாருக்கு வெளிப்பட்டது? விசுவாசித்தவன் யார்? ಕರ್ತನೇ, ನಮ್ಮ ಉಪದೇಶವನ್ನು ಯಾರು ನಂಬಿದರು? கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் யார்? நம்ம சொல்ல முடியும், நான். ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತೀರಾ ನಾನು ಅಂತ? ನಾನು ಅಂತ. ನಾನು விசுவாசிக்கிறேன், கை உயர்த்துங்க. ನಾನು ನಂಬಿದ್ದೀನಿ ಅಂತ ಕೈ ಎತ್ತಿ. முடியாத காரியங்கள் இல்லை. ಆಗದೇ ಇರುವಂತಹ ಕಾರ್ಯವೂ ಇಲ್ಲ. ஹalleluya ஹalleluya. முடியாத காரியம் ஒன்றுமில்ல. ಆಗದೇ ಇರುವಂತಹ ಕಾರ್ಯ ಒಂದೂ ಇಲ್ಲ. எந்த ஆட்களை பார்த்து எந்த மருத்துவம் முடியாது, இது கேன்சர், இது மோசமான இச்சைன்னு சொல்றாங்களோ, அதை கர்த்தர் ஒரு நொடியில் சுகமாக்கி கொடுக்கிறார். ಯಾವುದೇ ವ್ಯಕ್ತಿಯಿಂದಲೂ ಯಾವುದೇ ವೈದ್ಯರಿಂದಲೂ ಗುಣಪಡಿಸದೇ ಇರುವಂತಹ ಕ್ಯಾನ್ಸರ್ HIV-ಗಳನ್ನು ಕರ್ತನು ಸೌಖ್ಯ ಕೊಡ್ತಾರೆ. அவருடைய கண்கள் குருடாயிருந்தது. ಜನರ ಕಣ್ಣುಗಳು ಕುರುಡಾಗಿತ್ತು. யூதருடைய கண்கள் குருடாயிருந்தது. ಯೆಹೂದ್ಯರ ಕಣ್ಣುಗಳು ಕುರುಡಾಗಿತ್ತು. ஏசாயா என்று சொன்னார், அதுதான். ಯೆಶಾಯನ ಪ್ರವಾದಿ ಆ ದಿನದಲ್ಲಿ ಅದನ್ನೇ ಕುರಿತಾಗಿ ஏசாயா 53:1 வாசிக்கலாம். ಯೆಶಾಯನ ಪ್ರವಾದನ ಗ್ರಂಥ 53ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯ. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்?
கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? ஹalleluya. ஹalleluya. ஏசாயா சொன்னது அந்நாளிலே இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினது. ಯೆಶಾಯ ಹೇಳಿದ ಪ್ರವಾದನೆ ಆ ದಿನದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನೆರವೇರಿಸಿದರು. ஆண்டவர் ஒரு மகா வல்லமுள்ள புருஷராக இருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಲವುಳ್ಳ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. 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 வேதம் சொல்கிறது யோவான் 1:11 வாசிக்கலாம். 1:11. ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದೋಣ. அவர் நமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருடைய சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்தமாக்க வந்தார். அவர்களோ சொந்தமாகவில்லை. அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ಜನರನ್ನು ಸ್ವಂತ ಮಾಡಿಕೊಳ್ಳಲು ಬಂದರು, ಆದರೆ ಸ್ವಂತ ಜನರೇ ಅವರನ್ನು ಅಂಗೀಕರಿಸಲಿಲ್ಲ. ஆனால் சொன்னார் அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளையாகும்படி தேவனுடைய பிள்ளையாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம் கொடுத்தார். ಆದರೆ ಆತನ ಹೆಸರಿನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟವರು ಅವರಿಗೆ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗುವ ಅಧಿಕಾರ ಕೊಟ್ಟನು. ஆமென். ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு கலியிலே தந்த அதாவது எல்லாம் வேலை விட்டுட்டாங்க. அதாவது வேலை எல்லாமே லிமிட்டட் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. ஆனா அந்த ஆண்டவர் கொண்டு போனாங்க பாருங்க. அவங்க வேலை பண்ணிதான் இது பண்ணிக்க மாட்டாங்க. இது வந்திருப்பாங்க. ஆனா ஊழியக்காரர்கள் சாதாரண இயேசப்பா வேலை விட்டு இயேசு பின்பற்றினவர்கள் ஆண்டவர் அவங்க எத்தனை 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 உயர்வு சொல்லுவது முடியாது. ಎಷ್ಟೋ ಸೇವಕರು ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಸರ್ಕಾರಿ ಕೆಲಸವನ್ನೇ ಬಿಟ್ಟು ದೇವರಿಗೋಸ್ಕರ ಆ ಕೆಲಸಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಬಂದರು. ಅವರನ್ನು ದೇವರು ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ತಗೊಳ್ಳುವುದು. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவன்? ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತೀರಾ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು? சொல்லுங்க. ಹೇಳಿ. எத்தனை பேர் விசுவாசிப்பீங்க? எத்தனை பேர் விசுவாசிங்க? அத்தனை பேருக்கு அற்புதங்கள் செய்யணும். ಕರ್ತನ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. நீங்கள் யோவான் 11 வாசிக்கலாமா? ನೀವು ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ 11ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದೋಣ. அவர் தமது சொந்த மனதிலே வந்தார். யோவான் 11:46. ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 46ನೇ ವಾಕ್ಯ. அவர்களில் சிலர் பரிசேயரிடத்திலே போய் இயேசு செய்தவைகளை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வர செய்து, நாம் என்ன செய்கிறது? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே. ஹalleluya. ஹalleluya. நீங்கள் இப்போ தியானிக்கணும். ನೀವು ಇದನ್ನು ಧ್ಯಾನಿಸಬೇಕು. தியானிக்க வேண்டும். ಧ್ಯಾನಿಸಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. உங்களுக்கு தெரியல, ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, உங்களுக்கு தெரியல, ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇಲ್ಲ அற்புதங்கள். ಆனா வேதபாரகர்கள் பரிசேயர்களும் ಸರಿಸೇಯர்களும் ಆದರೆ ಮಹಾಯಾಜಕರು பரிசேயர்கள் செய்வார் என்று சொல்வார்கள். ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஆச்சரியமான காரியம். ಇದು ಆಶ್ಚರ್ಯವಾಗಿರುವ ಕಾರ್ಯ. ஆனா விசுவாசிங்க நாம் விசுவாசிக்கிறோம். ಆದರೆ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರುವ ನಾವು ನಂಬೋದಿಲ್ಲ. பரிசேயರು ಮಹಾಯಾಜಕರು அவங்க சொல்றாங்க ಅವರು பெரிய பெரிய அற்புதங்களை செய்கிறார். ಇವರು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಡೆಸುತ್ತಿದ್ದಾರೆ ಅಂತ. ஆமென். உங்களுக்கு தெரியுமா இயேசு அற்புதமானவர்? ஆமென். என்ன மாத்திரம் சாத்தான் டச் பண்ணா வச்சுக்கோ, நான் விட மாட்டேன். இயேசப்பா அப்பட ಅಗ್ನಿ ಬರುವಿಷ ಅವನು என்ன செய்யணும் ನಿರ್ಮಲ ಮಾಡ್ತಾರೆ. ಪಾಸ್ಟರ್ ನಮ್ಮ ಹತ್ರ ಸೈತಾನನ್ನು ಮುಟ್ಬಿಟ್ರೆ ಅವನ್ನ ಬಿಡೋದೇ ಇಲ್ಲ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಅಗ್ನಿಯನ್ನು ತರಿಸಿ ಆಮೆನ್ ಹಾಕ್ಬಿಡ್ತಾರೆ. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. வாசிங்க 46. நாம் என்ன செய்கிறது? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே. நான் என்ன செய்வது? நான் ಏನ್ ಮಾಡುವುದು? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்குதா? ಆ ನಂಬಿಕೆ ನಿಮಗಿದ್ಯಾ? ನಮ್ಮ ಆಂಡவர் ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳು செய்கிறவர். ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವವರು. ವಿಶ್ವಾಸಕ್ಕೆ போதே ನಂಬುವಾಗಲೇ நாம் குணமாக்கப்படுவோம். ನಾವು ಆರೋಗ್ಯವನ್ನು ಪಡ್ತೀವಿ. ஹalleluya. ಜಪಿக்க வேண்டாம். ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದು ಬೇಡ. விசுவாசித்தால் போதும். ನಂಬಿಕೆ ಸಾಕು. ஹalleluya. ஒரு மனுஷனை கொண்டு வந்தாங்கன்ட்டு ಒಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಬಂದ್ರು ಪಾಸ್ಟರ್ ಬಳಿಯಲ್ಲಿ. ஹalleluya. ஹalleluya. போன மாசம்
ಕಳೆದ ತಿಂಗಳು அந்த வாக்கிங் போறப்போ அவங்க சொன்னாங்க எல்லாம் குடிச்சிட்டு லிவர் எல்லாம் துணு போயிடுது ஒண்ணுமே இல்ல. ಕುಡಿದ್ಬಿಟ್ಟು ಅವ್ರಿಗೆ ಲಿವರ್ ಎಲ್ಲ ಕೆಟ್ಟೋಗಿದೆ. நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு, ಪಾಸ್ಟರ್ நான் கொடுத்த ஒரே ஒரு தேங்காய் பாட்டில் தான். ಅವ್ರು ಕೊಟ್ಟಂತಹ ಒಂದೇ ಒಂದು ತೆಂಗಿನಕಾಯಿ ಎಣ್ಣೆ ಬಾಟ್ಲೆ. இன்னைக்கு செக் பண்ணாக்கா ಇವತ್ತು ಚೆಕ್ ಮಾಡಿದ್ರೆ பெட்டர் எந்த ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னு கேட்டுக்கிறாங்க. ಯಾವ ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ ನೀವು ಹೋಗಿ ಚೆಕ್ ಮಾಡಿ. நான் சொன்னேன் அவருக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஹாஸ்பிட்டல் சொன்னேன். ಪಾಸ್ಟರ್ ಹೇಳಿದ್ರು ಅದಕ್ಕೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅಂತ. அப்போ பேப்டிஸ்டா ಬ್ಯಾಪ್ಟಿಸ್ಟಾ இல்ல மார்த்தான்னு ಇಲ್ಲ கேட்பாங்க. ಮಾಡ್ತಾ அல்ல, ಅದಲ್ಲ. இயேசுடைய ஹாஸ்பிட்டல் எதுமா? ಯೇಸುವಿನ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಯಾವುದು? சத்தியம் தான். ಸತ್ಯ. ஆமென். சத்தியம் குணமா. ಸತ್ಯಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಗುಣಪಡಿಸುವುದು. ஹalleluya. அவர் பிரதான ஆசிரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வர செய்து செய்து நாம் என்ன செய்கிறது? ஆ, இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே, நாம் இவனை இப்படியே விட்டுவிட்டால் ஆமென். எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். இன்னைக்கு ஜனங்க அப்படிதான் இருக்கிறாங்க. ಇವತ್ತು ಜನಗಳು ಆ ರೀತಿಯೇ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. இன்று ஜனங்க அப்படிதான் இருக்கிறாங்க. ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಜನಗಳು ಆ ರೀತಿಯೇ ಇದ್ದಾರೆ. உண்மையாகவே ನಿಜವಾಗಿಯೂ இது வேதனை மாத்திரம் பார்க்கவில்லை. ಇದು ವೇದದಲ್ಲಿ ಮಾತ್ರ ನಾವು ನೋಡುತ್ತಿಲ್ಲ. நாங்கள் ஒரு 25 வருஷம் முன்ன ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 25 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ சகோதரர் பீட்டர் நானும் கொனதுல பீட்டர் ಪೀಟರ್ ಸಹೋದರರು நானும் மீட்டிங் போயிருக்கிறோம். ಪಾಸ್ಟರ್ ಅವರ ಜೊತೆಗೆ ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க. ಫಾರಿನ್ನಿಂದ ಬಂದಿರೋರು. ஆனா அவங்க சொன்னாங்க, ಆದ್ರೆ ಅವರು ಹೇಳಿದ್ರು அற்புதம் செய்யக்கூடாது. ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಬಾರದು. ಯಾವುದಕ್ಕೆ ಕೈ ತಟ್ಟ அற்புதங்கள் செய்யக்கூடாது. ಯಾವುದಕ್ಕೆ ಕೈ ತಟ್ಟಬಾರ್ದು ಅಂತಂದ್ರೆ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಬಾರದು. அப்ப அவன் தெரிஞ்சு இயேசு அற்புதமானவர். ஆமென். இயேசு கிறிஸ்து அற்புதமான தேவன் என்று. ಅವರಿಗೆ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇದೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅದ್ಭುತವಾದಂತಹ ದೇವರು ಅಂತ. நாங்கள் ஒருத்தர் போகும் பொழுது பேலஸ்ல ஒவ்வொருத்தரும் கூட செக் பண்ணி அனுப்பிச்சாங்க, பாம்பு ரெடி வச்சிருக்கிறாங்க இதுல. ஆனா யாருமே பயப்படல, எல்லாம் உள்ள போய் ஆராதிச்சாங்க. அதுதான் ಒಳಗೆ ಹೋಗಿದ ನಂತರ ಎಲ್ಲರೂ ಆರಾಧನೆ ಮಾಡಿದ್ರು. நீங்க விசுவாசம் வரைக்கும் தான் நீங்க அந்நியர்கள். அந்நியர் ನೀವು ನಂಬುವವರೆಗೂ ನೀವು ಅನ್ಯರು. நீங்க விசுவாசித்தா ನೀವು ನಂಬುವುದೇ ಆದರೆ நீங்க ஒரு வல்லமை உள்ளவர்கள். ನೀವು ಅದ್ಭುತವಾದವರು. உலகத்துக்கு தெரியும் நாம் ஆண்டவர் அற்புதமானவர். ಲೋಕದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಗೊತ್ತು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅದ್ಭುತವಾದವರು. ரட்சிக்கப்பட்ட நீங்கள் ಆದರೆ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ அது ನಾವು விசுவாசமா இருக்கிறீர்கள். ಅಪನಂಬಿಕೆಯಾಗಿದ್ದೀವಿ. நோ ஹalleluya. 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 பொழுது பரிசேயரும் சரிசேயரும் ஆலோசனைக்காரர் சங்கத்தை கூடி வந்து செய்து நாம் என்ன செய்கிறாரு? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறார். ஹalleluya. இந்த மனுஷன் ಈ ಮನುಷ್ಯನು அநேக அற்புதங்களை செய்கிறார். ಮಾಡ್ತಾರೆ. இயேசு சொன்னாங்க, பிறகு ஊழியக்காரர் சொன்னாங்க, ಯೇಸು ಹೇಳಿದ ನಂತರ ಸೇವಕರಿಗೂ ಅದೇ ರೀತಿ ಹೇಳಿ, நீங்க அற்புதங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி ನೀವು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಲೇಬಾರದು ಅಂತ ಹೇಳಿ ஊழியர் என்ன செய்தார்னா, ಆ ಸೇವಕರ ಬಳಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ உங்களுக்கு ಅಂದ್ರೆ, அற்புதங்களை கர்த்தர் செய்வார் ನಿಮಗೆ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಕರ್ತನು ಮಾಡ್ತಾರೆ என்று சொல்லி சாட்சி காண்பிக்கவில்லை. ಅಂತ ಹೇಳಿ ಅವರು ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ತೋರಿಸಲಿಲ್ಲ. ஆனா அது நடக்கல. ಆದರೆ ಅದು ನೆಲೆಗೊಳ್ಳಲಿಲ್ಲ. ஹalleluya. 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 பிரியமான தேவபிள்ளைகளே, நீங்களும் அற்புதமானவர்கள். ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ನೀವು ಸದಾ ಅದ್ಭುತವಾದವರು. நீங்க அற்புதமானவர்கள். ನಿಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ಚಾಚಿದರೆ ಸಾಕು. ஏன் காரியங்கள் வாய்க்கிறது தெரியுமா? ಯಾಕೆ ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯೋದಿಲ್ಲ ಗೊತ್ತಾ? மைக்கு தேவைப்படல. பாத்தியா? மைக்கு வந்து ஹalleluya. நோ. ஆண்டவர் மகா பரிசுத்தமான தேவன். ಕರ್ತನು ಮಹಾ ಪರಿಶುದ್ಧವಾದ ದೇವರು. சார்ந்து போவது, ಕುಗ್ಗಿ ಹೋಗುವುದು. கண்ணன் பிசாசின் இருதயத்தின் கண்களை குருடாக்கினாரோ, ಸೈತಾನನು ಮನಸ್ಸಿನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಕುರುಡು ಮಾಡಿದರು. நோ விசுவாசிங்க. ನೀವು ನಂಬಿರಿ. கடந்த சொன்ன ಕಳೆದ ವಾರ ಹೇಳಿದ್ರು, இப்ப தோன்றுகிறது, ಇವಾಗ அற்புதம் தோன்றுகிறது. ಈಗಲೇ ಅದ್ಭುತ. ஆமென். கடந்த வாரங்கள் கேட்டீங்க, ಕಳೆದ ವಾರ ನೀವು ಕೇಳಿದ್ರಿ, எத்தனை பேர் அற்புதம் செய்ய கை வைக்க முடியுமா? ಎಷ್ಟು ಜನಗಳಿಗೆ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಿದ್ರು ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಹೋದ ಕಳೆದ ವಾರ. கை வைக்க மாட்டாங்க. பாருங்க, ಕೈಗಳನ್ನೇ இது ಎತ್ತೋದಿಲ್ಲ. அப்படியே ஆயிடும். இது அப்படியே ஆயிடும். ಮತ್ತೆ ಆ ರೀತಿಯ ஹalleluya.
நீங்க நினைக்கிறீங்க ನೀವು ಅಂದುಕೊಳ್ತೀರಾ மறிச்சீங்கன்னா மறுபடியும் அப்படியே ஆயிடும். ನೀವು ಅದನ್ನು ಮರೆ ಮಾಡಿದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಮತ್ತೆ ಹಳೆಯ ಸ್ಥಾನವೇ ಬರುತ್ತೆ. ಪರವಾಗಿಲ್ಲ. ನೋಡಿದ್ರಿ நீ ಬಲವುಳ್ಳவர் ಕರ್ತನು ಬಲವುಳ್ಳ ಕರ್ತನು, ನೀವು ಸಹ ಬಲವುಳ್ಳವರಾಗಿರಿ. ನೋ ನೋ ಆ ರೀತಿ ಇಲ್ಲ. ಐ ಪವರ್ ಮ್ಯಾನ್ ನೋ, ನಾನು ಬಲಶಾಲಿ, ಐ ಸಿಂಪಲ್ ಮ್ಯಾನ್. ನಾನು ಸಾಧಾರಣವಾಗಿರುವ ಮನುಷ್ಯ. ನೋ ಸಿಂಪಲ್ ಮ್ಯಾನ್, ಐ ಪವರ್ ಮ್ಯಾನ್. Hallelujah. ನಾನು ಸಾಧಾರಣವಾಗಿ You can have power man. ನಾನು ಬಲಶಾಲಿ. ஆண்டவர் பலமுள்ளவர். ಕರ್ತನು ಬಲವುಳ್ಳವರು. Hallelujah. Hallelujah. I am simple man சொல்லி ஒரு சாதாரண உட்காராதீங்க. ನಾನು ಒಂದು ಸಾಧಾರಣವಾದ ಮನುಷ್ಯ ಸುಮ್ಮನೆ ಕೂಡಬೇಡ. அல்ல, ನೀವು ಸಾಧಾರಣ, ನೀವು ಬಲವುಳ್ಳ ಮನುಷ್ಯ. Hallelujah. 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 நீங்க அல்ல சொல்றதுக்கு வாய் திறக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகும். ನೀವು ಅಲ್ಲೆಲ್ಲೂಯಾ ಎಂದು ಬಾಯ್ತಿರೋದು ನಿಮಿಷ ಆಗ್ತಾ ಇದೆ. ஆண்டவர் பெரிய அற்புதமானவர். ಕರ್ತನು ದೊಡ್ಡ ಅದ್ಭುತವಾದವರು. அவர் அதிசயமானவர். ஆமென். இது 45 சொன்னது. இவர்கள் அநேகர் அவர்களுக்கு விசுவாசம் உள்ளவனான. வாசிக்கலாம் 45. அப்பொழுது பரிசேயரும் ஆலோசனை சங்கத்திற்கு கூடிவரச் செய்து, நாம் என்ன செய்கிறது? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே, நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். அல்லாஹ் ஆசீர்வாதம் அளிச்சாங்க. ಅದಕ್ಕೆ ಅವರು ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಿದರು. ஹalleluya. Hallelujah. இயேசு மரித்தாலும் பரவாயில்லை, அவங்க பிள்ளைங்க எழுதுவார்கள். ಯೇಸು ಸತ್ತ அவங்க பிள்ளைங்க எழுதுகிறார்கள். ಮಕ್ಕಳು ಎಲ್ಲಿದ್ದಾರೆ? ஹalleluya. Hallelujah. எந்த நேரத்திலும் பயப்பட வேண்டாம். ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಭಯಪಡುವುದು ಬೇಡ. டாக்டர் சொல்லுவாங்க, நீ மரித்து போகிறவனுக்கு வியாதி என்று சொல்லி. ವೈದ್ಯರು ಹೇಳ್ತಾರೆ, ನೀನು ಸತ್ತು ಹೋಗ್ತಾರೆ, ನಿನಗೆ ಮರಣಕರವಾದ ವ್ಯಾಧಿ நீங்கள் ಇದೆ. பார்த்து சொல்லுங்க, வியாதிகளை பார்த்து சொல்லுங்க, நான் மாறிப்போவதில்லை, இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். ನೀವು ವ್ಯಾಧಿಯನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿರಿ, ರೋಗವನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿರಿ, ನಾನು ಸಾಯುವುದಿಲ್ಲ, ನಾನು ಯೇಸುವನ್ನು ನಂಬ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂತ. ஹalleluya. யோவான் 12 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கப்படுகிறது. ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ಓದುವುದಾದರೆ வாசித்து பாருங்கள் 17. 17ನೇ ವಾಕ್ಯ. ஆ. அவனுடனே கூட இருந்த சனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். ஹalleluya. Hallelujah. இந்த மாதிரி சாட்சிகள் எப்படிப்பட்டது? ಈ ರೀತಿಯಾದ ಸಾಕ್ಷಿಗಳು ಯಾವ ರೀತಿಯಾದದ್ದು ನೋಡಿ. அவன் சரித்திரம் இல்லாத ஒரு சாட்சி. ಅದು ಇತಿಹಾಸ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತಹ ಒಂದು ಸಾಕ್ಷಿ. ஆண்டவர் மரித்து 4 நாளானது. ಲಾಜರನು ಸತ್ತು 4 ದಿನವಾಯಿತು. ஹalleluya. Hallelujah. ஆண்டவர் அந்த கல்லை புரட்டு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳ್ತಾರೆ, ಕಲ್ಲನ್ನು ತೆಗೆಯಿರಿ. மதில நிற்கிறார் மார்த்தாள். ಮಾರ್ತಾಳು ಅಡ್ಡ ಹೋಗಿ ನಿಲ್ತಾ ಇದ್ದಾರೆ. இல்ல ஆண்டவரே, ಇಲ್ಲ ಕರ್ತನೆ, ಯೇಸು மரித்து 4 நாளானது. ನಮ್ಮ ತಮ್ಮನು ಸತ್ತು 4 ದಿನ ಆಯಿತು. இயேசு சொல்கிறார், நீ சுகமடைவாய். ಯೇಸು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವನು ಗುಣ ಹೊಂದುವನು. நீங்க சொல்றீங்க, இல்ல ஆண்டவரே, எனக்கு அவன் வியாதி தரேன். ನೀವು ಹೇಳಿದ್ದೀರಿ, ನಾನು ನನಗೆ ವ್ಯಾಧಿ ಉಳ್ಳವನು ಎಂಬುದಾಗಿ ஆண்டவர் சொல்கிறார், ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ, நீ வியாதியானவன் அல்ல, ನೀನು ರೋಗ ತುಂಬಿದ ಮನುಷ್ಯನ. சுகமாக்குறவர். ಅವರು ಆರೋಗ್ಯ ಕೊಡುವವರು. மரித்த வியாதி பார்க்கலாம். ಬರಲಿ ರೋಗವು ನೋಡ್ಕೊಳ್ಳೋಣ. ஆமென். ஹalleluya. Hallelujah. நீங்கள் ஆவியோட உண்மையோடு இருக்கும் பொழுது ನೀವು ಆತ್ಮದಲ್ಲಿಯೂ ಪ್ರಾಮಾಣಿಕ ಸತ್ಯದಲ್ಲಿಯೂ ஆண்டவர் பர்மிஷன் கேட்காம எந்த நோய் எந்த வியாதி உங்களுக்கு தொடாது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅನುಮತಿ ಇಲ್ಲದೆ ಯಾವ ರೋಗವು ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟುವುದಿಲ್ಲ. அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார். அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் கேள்விப்பட்டார். அவர் அவர்களுக்கு கேள்விப்பட்டதினால் அவர்களுக்கு எதிர்கொண்டு போனார்கள். எதிர்கொண்டு போனார்கள். அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிந்திருக்கிறது இல்லையா? ஆமென். இதோ உலகம் அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். அவன் எல்லா ஜனங்களும் உலகமே அவருக்கு பின் சென்று போயிடுச்சு. ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಜನರೆಲ್ಲ ಅವರ ಹಿಂದೆ ಹೋದರು. ಆಮೆನ್. ಹalleluya. ಅದರಲ್ಲಿ ನಾವು ಕೂಡ, ಅದರಲ್ಲಿ ನಾವು ಸಹ, ಅದರಲ್ಲಿ ನಾವು ಕೂಡ, ಅದರಲ್ಲಿ ನಾವು இருக்கிறோம். ನಾವು ಅದರಲ್ಲಿ ಇದ್ದೀವಿ. ஹalleluya. லாசரை எழுப்பின ஆண்டவர், ಲಾಜರನ್ನು ಎಬ್ಬಿಸಿದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು நம்மை எழுப்புகிறார். ನಮ್ಮನ್ನು ಸಹ ಎಬ್ಬಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. நாம் விசுவாசிக்கிற எத்தனை சொல்ல முடியும்? ಅವರು ನಂಬಿಕೆಯನ್ನು
கை வைக்க முடியுமா? நீங்க சாதாரணமா கை உயர்த்தி இருக்கிறீங்க. ನೀವು ಸಾಧಾರಣವಾಗಿ ಕೈಗಳ ಮೇಲೆ ஆனா நீங்க தேவனோட இருந்தால் மாத்திரம்தான் ಆದರೆ ನೀವು ಕರ್ತನ ಸಂಗಡ ಇದ್ದರೆ ಮಾತ್ರ அவர் செய்து செய்ய முடியும். ಅದನ್ನು ಮಾಡುವುದು ನಿಮಗೆ ಬರುತ್ತದೆ. ஹalleluya Hallelujah. ஹalleluya. அவர் ஒரு மகாபலமுள்ளவர். ಅವರು ಮಹಾಬಲವುಳ್ಳ ಕರ್ತನ தன் பிள்ளைகளுக்கு தன் அதிகாரத்தை கொடுக்கிறார். ತನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ತನ್ನ ಅಧಿಕಾರವನ್ನೇ ಕೊಡುವಂತ தன் பிள்ளைகளுக்கு ತನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ தன்னை ஒப்புக்கொடுக்கிறார். ತನ್ನನ್ನೇ ಅರ್ಪಿಸಿಕೊಡ್ತಾರೆ. ஹalleluya. Hallelujah. யோவான் 7வது அதிகாரத்தில் ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ 7ನೇ ಅಧ್ಯಾಯ வாசிக்கலாம் 31. 31ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. அவரை விசுவாசித்து கிறிஸ்து வரும்போது இவர் செய்கிற அற்புதங்களை பார்க்கிறோம் அதிகம் செய்வாரோ என்றார்கள். ஜனங்கள் அநேகர் அவரை விசுவாசித்து கிறிஸ்து வரும்போது இவர் செய்வாரோ அற்புதங்களை பார்க்கிறோம் அதிகமாய் செய்வாரோ என்றார். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை ஜனங்கள் இன்னும் கிறிஸ்து என்று அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾಡಿದ ಅದ್ಭುತಗಳನ್ನು ನೋಡಿ ಸಹ ಅವರು ಇನ್ನೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೆಂಬುದಾಗಿ ತಿಳಿಯದೇ ಇದ್ದಾರೆ. அவர் செய்த அற்புதங்கள் ஜனங்களுக்கு தெரியும். ಅವರು ಮಾಡಿದಂತಹ ಅದ್ಭುತಗಳು ಜನರಿಗೆ ಗೊತ್ತು. பரிசேயருக்கு தெரியும். ಪರಿಸರಿಗೆ ಗೊತ್ತು. உலகத்தாருக்கு தெரியும். ಲೋಕದಲ್ಲಿರುವ இயேசு ஒரு அற்புதமானவர். ಯೇಸು ಅದ್ಭುತವಾದ இயேசு அதிசயமானவர். ಯೇಸು ಅತಿಶಯವಾದ ದೇವರು. இந்த இயேசு என்ன செய்கிறீங்க? ಆದರೆ ಈ ಯೇಸುಗೋಸ್ಕರ ಏನನ್ನು ಮಾಡಿದ್ದೀರಿ? அப்பொழுது 35 அப்பொழுது யூதர்கள் இவரை நாம் காணாதபடிக்கு எங்கே போவார்? எங்கே போவோம்? கிரேக்கருக்குள்ளே ஆமென். சிதறி இருக்கிற இடத்திற்கு ஆமென். போய் கிரேக்கருக்கு உபதேசம் பண்ணுவாரோ? ஆமென். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள். என்று நான் இருக்கும் இடத்துக்கு நீங்கள் ஆமென். வரக்கூடாது என்று ஆ. இவர் சொன்ன வார்த்தையின் கருத்து ஆமென். என்னவென்று ஆ. தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஹalleluya. அப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த பண்டிகையின் கடைசி நாளிலே வந்து நிற்கிறார். பிரதான நாளிலே ಕೊನೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ ಬಂದು ನಿಲ್ತಾ ಇದ್ದಾರೆ. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதம நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாய் இருந்தால் எத்தனை பேர் தாகம் இருக்கிறது இங்கே? ಎಷ್ಟು ಜನ ಇಲ್ಲಿ ಬಾಯಾರಿಕೆಯಿಂದ ಇದ್ದಾರೆ? ஹalleluya. Hallelujah. தாகமானால் நீங்கள் ஆலயத்துக்கு எப்போதுமே எப்போதும் பிரேயர் ஜெபம் இருக்கிறதோ அந்த நாளில் நீங்கள் வந்து நின்று பாருங்கள், அற்புதங்களை அடையாளங்களை காண்பீர்கள். ನೀವು ಆಸಕ್ತಿ ಇರುವುದಾದರೆ ಸಭೆ ಯಾವಾಗೆಲ್ಲ ಕೂಡುತ್ತೋ ಅವಾಗೆಲ್ಲ ನೀವು ಬಂದು ನೋಡಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವು ನೋಡುತ್ತೀರಿ. எத்தனை பேர் கை வைத்து சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಹೇಳ್ತೀರಾ? தாகமா இருக்கிறவர்களே, ಆಸಕ್ತಿ ಇರುವವರೇ, ஹalleluya Hallelujah. ஹalleluya. Hallelujah. நீங்க நம்புற பணம் ஆஸ்தி செல்வந்தெல்லாம் ஒரு செகண்ட்ல போயிடும். ನೀವು ನಂಬುವ ಆಸ್ತಿ ಅಂತಸ್ತು ಹಣ ಎಲ್ಲ ಒಂದು ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. ஆமென். ಆಮೆನ್. ஒரிசால பார்த்தோம், ಒಡಿಶಾದಲ್ಲಿ ನೋಡಿದ್ವಿ, அது வந்து அழிஞ்சு போச்சு. ಮಳೆ ಬಂದು ಎಲ್ಲ ನಾಶವಾಗಿದೆ. நெருப்பு வந்தாலும் கொடை பிடிச்சிருக்கோம்னு சொல்ற சைனா அழிஞ்சு போச்சு. ಬೆಂಕಿ ಬಂದ್ರು ಸಹ ನಾನು ಛತ್ರಿ ಹಿಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳುವಂತಹ ಚೈನಾ ನಾಶ. என்ன பண்ணாலும் நாம நல்லா உயிரோட இருக்கிறோம். ಆದ್ರೆ ಏನೇ ಬಂದ್ರು ನಾವು ಜೀವಂತವಾಗಿದ್ದೀವಿ. ಅದೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. ஹalleluya. Hallelujah. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதம நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமா இருந்தால் ஆமென். நான் வந்தேன் ನಾನು ಬಂದೆನು. ஆண்டவர் தாகத்தோடு வந்தேன். ಫಾಸ್ಟ್ ಬಾಯಾರಿಕೆಯಿಂದ ಬಂದರು. இன்னும் தாகமா இருக்கிறேன். ಇನ್ನೂ ಅವರ ಮೇಲೆ ಬಾಯಾರಿಕೆ ಇದೆ. ஹalleluya. Hallelujah. இன்னும் தாகத்தோடு இருக்கிறேன். ಇನ್ನೂ ಅವರು ಆಸಕ್ತಿಯಿಂದ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. Hallelujah. வெந்த பாருங்க, வாலிபர் முன்ன வயசாயிரம் பேசாதவர். ನೀವೆಲ್ಲ ನೋಡಿರಿ, 80 ವಯಸ್ಸಾಗುತ್ತೆ ಆದ್ರೆ ಫಾಸ್ಟ್ ವಯಸ್ಸಾಗಲ್ಲ. நீங்க கொஞ்சமா 10 வருஷம் ஆச்சுன்னா கொஞ்சம் அப்படியே நடந்து ಇನ್ನ 10 ವರ್ಷ ಆದ್ರೆ ಹಂಗೆ ಕೂಡ್ಕೊಂಡು ನಡೀತೀರಾ, ಆದ್ರೆ ಫಾಸ್ಟ್ ಇನ್ನ ರೀತಿ ಇಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. சத்தியம் சொல்லுகிறவரே, நீங்க என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். எதுக்கு ஜீவ தண்ணீர் ஓடுது? ಎಷ್ಟು ಜನರ ಹೃದಯದಲ್ಲಿ ಜೀವದ ಜಲ ಓಡುತ್ತಿದೆ. ஹalleluya. Hallelujah. ஆமென். ಆಮೆನ್. ஜீவ தண்ணீர், ಜೀವದ ಬುಗ್ಗೆ. ஜீவ தண்ணீர் வச்சாத நதியாக ஜீவ தண்ணீர் வாழ்மையா வாழ்மையா வெளிவருக்கு விசுவாசிக்கும் என் விசுவாசி கூட தேவ பிள்ளைங்க கூட வயசு ஆகக்கூடாது. ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೂ ಸಹ ವಯಸ್ಸೇ ಆಗಬಾರದು.
ವಯಸ್ಸು ಆವದು. ಅವರಿಗೆ ವಯಸ್ಸಾಗೋದೇ ಇಲ್ಲ. ಇನ್ನು ನೀವು ಹೆಂಗಾದ್ರೂ இருக்கணும். ಇನ್ನು ನೀವು ಯೌವನತನದಲ್ಲೇ ಇರಬೇಕು. ಆಮೇಲೆ ಆಮೆನ್. ಅದು ಸಂತೋಷ. ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಸಂತೋಷ? சந்தோஷமா ஹalleluya ஏன் என்ன சொல்றோம் அப்படி நினைக்கிறோம் தேவப்பிள்ளையும் வல்லமையா இருப்பீங்க ಯಾವ ರೀತಿ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳ್ತೀವೋ ಅದೇ ರೀತಿ ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳು ಬಲವಾಗಿರಬೇಕು. ஹalleluya 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 பக்கத்துல ஒரு ஸ்டேஜ் யூத் முடிவு உட்காருவாங்க. இப்பதான் யூத் தான் உட்காருது. கொஞ்சம் வயசானவங்க நல்லா உட்காருவாங்க. ಯೌವನಸ್ಥರೆಲ್ಲ ಹೇಗೆ ಸ್ಟಡಿಯಾಗಿ ಕುತ್ಕೊಬೇಕು, ಆದ್ರೆ ಅವರೇ ತುಂಬಾ ಬೇಸರವಾಗಿ ಕುಳಿತುಕೊಳ್ತಾರೆ. எப்படி உட்காருங்க? வீட்டுல உட்காந்து பாருங்க. ಮನೆಗೆ ಕುತ್ಕೊಂಡು ನೋಡಿ, இது பண்ணிட்டா இருக்கும். ஹalleluya ಹalleluya. இப்படி உட்காரு. உட்காரும்போது நான் வார்த்தை சொல்றேன் அம்மா இப்படி உட்காரு. உட்கார்ந்து கூட வரல. ஆமென். 130 140 வயசுல வெயிட் நான் கவனிக்கிறேன். 120 கேஜ் ஆனவனே வெயிட் இருந்தாலே இல்ல எல்லாம் உபாசமா இருக்காரு. அதுவும் சாட்சியா இருக்காரு. ஆமென். ஹalleluya. நீங்க வல்லமே மாறணும்டா. ನೀವು ಸಹ ಬಲವಾಗಿ ಬದಲಾಗಬೇಕು. ಎದ್ದು ವಿಶ್ವಾಸಿக்கிறீங்க. ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತೀರಾ? ಎಲ್ಲ ಮಾತಾಂಗ ಎಲ್ಲರೂ ನೋಡಿದ್ರು ತೃಪ್ತಿ ಇರ್ತಿಲ್ಲ. ಕಣ್ಣಿಗೆ ಸಾಗಲಿಲ್ಲ. ನನಗೆ ಬಾಯಾರಿಕೆ ಇಲ್ಲ, ನಾನು ದಾಗದಿಂದ ನಾನು ತೃಪ್ತಿ ಆಗಿದ್ದೀನಿ. ವೇದ என்ன சொல்கிறது? ಆದ್ರೆ ವೇದವು ಏನ್ ಹೇಳುತ್ತಿದೆ? 38 வாசிக்கும் 39 நம்மை விசுவாசிக்கிறவர்கள் நம்ம விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து என்ன சொன்னீங்க? ஆவியை குறித்து சொன்னார். இப்படி சொன்னார். ஒண்ணுக்குள்ள ஆவி பரிசுத்தாவியை வீசினா நீ பாவம் செய்ய மாட்டே. ನಿಮ್ಮೊಳಗೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಬಂದ್ರೆ ನೀವು ಪಾಪ ಮಾಡೋದಿಲ್ಲ. பாவம் செய்ய மாட்டே. ಪಾಪ ಮಾಡೋದಿಲ್ಲ. ஆமென். பாவம் செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. ಪಾಪ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಅವಕಾಶವೇ ಇಲ್ಲ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்படி நீ ஆவி நிறையணும். ಅದೇ ರೀತಿ ನೀವು ಪವಿತ್ರಾತ್ಮದಿಂದ ತುಂಬಬೇಕು. வீட்ல ஒரு நாள் மனைவி ஒன் டைம் ಮನೆ ವಾರಕ್ಕೆ ಒಂದು ದಿನ சில பேர் அபிஷேகம் பண்ணி சாப்பிட்டீங்க. ಕೆಲವೊಬ್ರು ಅಭಿಷೇಕ ಹೊಂದುವುದು, ಕೆಲವು டெய்லி அபிஷேகம் பண்ணுவாங்க. ಆದ್ರೆ ದಿನವೂ ಅಭಿಷೇಕ. நாம் விசுவாசிக்கு அடைய போகிற ஆவிக்கு இப்படி சொன்னார் இயேசு என்று மகிமைப்படாதபடினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எத்தனை தாகமா இருக்கிறீங்க? பரிசுத்த ஆவி மேல ಎಷ್ಟು ಜನರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಮೇಲೆ ಆಸಕ್ತಿ, பரிசுத்த ஆவி மேல எத்தனை தாகமா இருக்கிறீங்க? ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಮೇಲೆ ಎಷ್ಟು ಜನ ಆಸಕ್ತಿ ಇದೆ? பணம். ನನಗೆ ಆಸಕ್ತಿ ಎಲ್ಲ ಹಣ பணம் ಹಣ பணம் பணம் துறையினருக்கு ಹಣ ಹಣ பணம் போனமா தெரியும். ಹೆಣ ಹೆಣ ಅಂತ பணம் வேணும். ಹಣ ಬೇಕು. எவ்வளவு வேணும் அவ்வளவுதான் வேணும். ಎಷ್ಟು ಬೇಕೋ ಅಷ್ಟೇ ಬೇಕು. ஹalleluya. யாரும் கையேந்த கூடாது. ಯಾರು ಪಡೆಯಲು ಕೈ ಚಾಚಬಾರದು. ஆண்டவர் ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. கர்த்தர் நடத்துகிறார். ಕರ್ತನು ನಡೆಸುತ್ತಿದ್ದಾನೆ. ஆவியானவருக்குள்ள வாங்க. ಆತ್ಮ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ அவரை பலப்படுத்துவார். ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುವ பலனை கொண்டு போகுவார். ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಬಲವಾಗಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. அநேக ஜனங்கள் இயேசுவை விசுவாசித்தார்கள். ಅನೇಕ ಜನರು ಯೇಸುವನ್ನು ನಂಬಿದರು. யார் விசுவாசித்தது? ಯಾರು சாத்தான். ಸೈತಾನ சாத்தான் பார்த்து நடந்துறான். ಸೈತಾನನು ಕರ್ತನನ್ನು ನೋಡಿ ನಡುಗುತ್ತಿದ್ದಾನೆ. உன்னதமான தேவகுமாரனே, ಉನ್ನತವಾದ ದೇವ ಕುಮಾರನೇ, ஆண்டவர் படையிலிருந்து கால் கீழே வைத்த உடனே ಅವರು ಹಡಗಿನಿಂದ ಯೇಸು பிசாசு நடுங்கினான். ಕೆಳಗೆ ಇಟ್ಟ ಕೂಡಲೇ ಸೈತಾನನು ನಡುಗಿ, நாம் அப்படிதான் இருக்க வேண்டும். ನಾವು ಸಹ ಆ ರೀತಿ ಬಲವಾಗಿರಬೇಕು. ஆட்களை போல வச்சுக்க, ನಾವು ಆಟೋ ಹೋಗ್ತೀವಿ, இல்ல வாகனத்துல வண்டியில போல வச்சுக்க, ಯಾವುದೋ ಒಂದು ಗಾಡಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ, எப்படி போனாலும் சரி, ಯಾವ ರೀತಿ ಹೋದ್ರು ಸರಿ, நீங்கள் படியை கீழே கால் வைக்கும் போது ನೀವು ಕಾಲು ನೆಲದ ಮೇಲೆ ಇಡುವಾಗ அந்த இடத்துல பிசாசு அடங்கணும். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇಡುವಂತಹ ಓಡಬೇಕು. வியாதிக்கு பயப்படாதீங்க. ವ್ಯಾಧಿ ರೋಗ ಅಂತ ಭಯಪಡಬೇಡಿ. விசுவாசிக்கும் போது குணமாயிடும். ನಂಬುವಾಗಲೇ ನಿಮಗೆ ಆರೋಗ್ಯ ಸಿಗುತ್ತೆ. ஒன்றுமே இல்லை. ಏನು ಇಲ್ಲ. ஹalleluya ஹalleluya. ஸ்கேன் பார்த்து வந்தோம். ஸ்கேன் எக்ஸ்ரே எல்லாம் இருந்தாச்சு. ಸ್ಕ್ಯಾನ್ ತೆಗೆದ್ವಿ, ಎಕ್ಸ್ರೇ ತೆಗೆದ್ವಿ, ಏನು ಇಲ್ಲ. ರಿಪೋರ್ಟ್ಗೆ ಮುನ್ನ ಎದುರು ಇಲ್ಲೇ சொல்லணும். ರಿಪೋರ್ಟ್ ಬರುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ನೀವು ಹೇಳಿ ನಾನು ಹೇಳಬೇಕು. ஹalleluya ஹalleluya. இது நடந்தது. ಇದು ನಡೆದಿದ್ದು. ஆமென். நடந்தது. ಇದು ನಡೆಯಿತು. என்ன செய்தீங்க? ಏನ್ ಮಾಡಿದ್ರು? ஓடி வந்தீங்களா? ಓಡಿ ಬಂದ್ರಾ? இல்லையே. ಇಲ್ಲ. அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். ಅದೇ ಕರ್ತನ என்ன செய்தீர்கள்? ಏನ್ ಮಾಡಿದ್ರಿ? ஆண்டவருக்காக என்ன செய்தீர்கள்? ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ ಏನನ್ನು ಮಾಡಿದ್ದೀರಿ? ஆமென். ಆಮೆನ್. எப்ப ஜெபம் இருக்கும்? ಯಾವಾಗ இந்த ಪ್ರಾರ್ಥನೆ? கூட்டங்களை மாற்ற வேண்டும். ಈ ಕೂಟ ಬದಲಾಗಬೇಕು. விருந்தை மாற வேண்டும். ಇದು ದೊಡ್ಡದಾಗಿ ಬದಲಾಗಬೇಕು. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை மாற வேண்டும். ಒಂದೊಂದು ಭಾನುವಾರವೂ ಮಂಗಳವಾರವೂ ಹೆಚ್ಚಬೇಕು. செவ்வாய்க்கு விசேஷமா ஜெபிக்கிறோம். ಮಂಗಳವಾರ
ಶುಕ್ರವಾರ ವಿಶೇಷವಾದ ಪ್ರಾರ್ಥನೆ ಇರುತ್ತೆ. ಆಮೆನ್, ಹalleluya. ಹalleluya. ನೀವು ವಾಸಿக்கலாம், ನೀವು ಓದಿರಿ. ಹalleluya. ಯೋಹಾನ 12:8 ವಾಸಿಸಿ. ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಾಕ್ಯವನ್ನು, தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறேன் என்றார். ஆமென். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாய் மாத்திரமல்ல அவர் மரித்தொழுந்து எழுப்பின லாசருவை காணும்படியாக வந்தார்கள். ஒரு விருந்து நடந்தது. ಒಂದು ಔತಣ ಕೂಡ ನಡೆಯಿತು. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಲಾಜರ್ 4 ನಾಳ ಕಡೆಯಿಂದ ಕಲರಿಲ್ಲ. ಲಾಜರನು 4 ದಿನಗಳ ಇದ್ದನು ಆ ಗೋರಿಯಲ್ಲಿ. ಅದಕ್ಕಾக லாசர் வீட்ல ஒரு விருந்து நடந்தது. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಲಾಜರನ ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಊಟದ ಒಂದು ವ್ಯವಸ್ಥೆ ನಡೆಯಿತು. ஹalleluya. ಹalleluya. ಅನೇಕರು ಬಂದಾர்கள். ಅನೇಕರು ಬಂದರು. ಯೇಸು ಪಕ್ಕ ಬಂದದ್ದು ಕೊಂಚ பேர் தான். ಯೇಸುವನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ ಬಂದ ಜನ ಸ್ವಲ್ಪವೇ. ಯೇಸು பார்த்து தெரியும். ಯೇಸುವಿಗೆ ಗೊತ್ತು. ஆனா கல்லறையில் இருந்தவன் எப்படிப்பட்டவன் என்று பார்க்க வந்தார்கள். ಆದರೆ ಆ ಗೋರಿಯಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಮನುಷ್ಯನ ಯಾವ ರೀತಿ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ பிரதான ஆசிரியரும் லாசரையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். பாத்தீங்களா, இங்க விடக்கூடாது. ನೋಡ್ರಿ, ಇವನು ಸಾಕ್ಷಿயா இருக்கிறான். ಇವನು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ஒரு கல்லறையில் எழுப்பினார். ಒಂದು ಗೋರಿನ ಅವನು ಹೊರಗಡೆ ಬಂದವನು. ಇವನು விடக்கூடாது. ಇವನನ್ನು ಬಿಡಬಾರದು. நீங்க வாசிங்க 7 வருஷம், மறுபடியும் 7 வருஷம் 8 வாசிங்க. தரித்திரர் எப்பொழுதோ 9 அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் ஆமென். அவர் அங்கிருக்கிறதை அறிந்து ஆமென். இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல இயேசு நிமித்தம் மாத்திரமல்ல அவர் மரித்தொழுந்து எழுப்பின எழுப்பினார்கள். லாசருவை காணும்படியாகவும் காணும்படியாகவும் வந்தார்கள். ஆமென். எப்படிப்பட்ட விருந்து, ಯಾವ ರೀತಿಯಾದ ಒಂದು ಊಟ. எத்தனை விருந்து வைப்பீங்க? ಎಷ್ಟು ಜನ ನೀವು ಮನೆಯಲ್ಲಿ ಔತಣ ಕೊಟ್ಟಿರ್ತೀರಾ? ஹalleluya. ஹalleluya. நான் ஒரு 10 வருஷம் முன்ன ஒரு வியாதிக்கான ஜெபிச்சு, ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 10 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಪಾಸ್ಟರ್ ಒಂದು ರೋಗಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. அவங்க விருந்து வச்சிருந்தாங்க. ಅವರು ದೊಡ್ಡ ಒಂದು ವಿಶೇಷವಾದ ಒಂದು ಆಹಾರ ಮಾಡಿದ್ರು. ஹalleluya. ஹalleluya. அந்த விருந்து கலந்து கொண்டேன். ಅದಕ್ಕೆ ಭಾಗವಹಿಸಿದ್ರು. ஹalleluya. Hallelujah. அப்ப அவங்க சொன்னாங்க, ಆಗ ಅವರು ಹೇಳಿದ್ರು, நான் சொல்லி 3 மாசம் ஆச்சு. ಅವ್ರು ಹೇಳಿ 3 ತಿಂಗಳಾಗಿತ್ತು. அவங்க பாஸ்டர் நீங்க குணமாகி சொன்னீங்க, நாம அதுக்கு நான் சொன்னோம் கூட, ஆனா நீங்க 2 மாசம் தாமதமா வந்தீங்க, 3 மாசம் வந்துக்கிறீங்க, அவங்க உள்ள இருக்கிறாங்க பாருன்னு சொன்னாங்க. ಪಾಸ್ಟರ್ ನೀವು ಗುಣವಾಗಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೋದ್ರಿ, 2 ತಿಂಗಳಾಯ್ತು, ನೀವು குணமாயிடுச்சு. குணமாயிட்டு இப்போ படுத்திருக்கிறாங்க. ಅವ್ರು ಸೌಖ್ಯ ಒಂದು, ಇವಾಗ ಅವರು ಮಲಗಿದ್ದಾರೆ. ಅವ್ರನ್ನ ಹೋಗಿ ನೋಡಿ. நீங்க நான் சொன்ன மாதத்துல வந்தீங்கன்னா அவர் சரியா இருப்பாரு. ನೀವು ಅವ್ರು ಹೇಳಿದ ತಿಂಗಳಲ್ಲಿ ಬಂದಿದ್ರೆ ನೀವು ಅವರು ಸರಿಯಾಗಿರ್ತಾ ಇದ್ರು. ஆண்டவர் இந்த மாதிரி தான் அனுப்பினார். ಕರ್ತನು ಕಳಿಸಿದ್ದು. நாம போலாம். ಬನ್ನಿ ಹೋಗೋಣ. அந்த உள்ள படுக்கிற அறையில போனோம். ಅವರು ಮಲಗಿದಂತಹ ಕೊಠಡಿಗೆ ಹೋದ್ರು. அப்படின்னு சொன்னேன். ಸಹೋದರರೇ ಅಂತ ಕರೆದ್ರು. அப்படின்ற பேச வரல. ಅವರಿಗೆ ಬಾಯಿ ಮಾತು ಬರ್ತಾ ಇಲ್ಲ, ಕೈ ಅಲುಗಾಡಿಸಿ. ஏன் பேசுறேன்னு, ಯಾಕೆ ಮಾತಾಡ್ತಾರೆ? 2 ಮಾಸ ಆಚೆ பேசி 2 ತಿಂಗಳಾಯ್ತು ಮಾತನಾಡಿ. இப்போ பேசுவேன் சொன்னேன். ಇವಾಗ ಮಾತನಾಡಿ ಎಂದು ಕೂತ್ಕೊಳ್ಳಿ. ದೊಡ್ಡ ಆರಂಭಿಸಿ, ದೊಡ್ಡ ಜಪಿಕ ಆರಂಭಿಸಿ. ಫಾಸ್ಟ್ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ರು. ಎತ್ತಿನೋಡು ಜಪಿಸಿರ್ತಾರೆ. ಎಷ್ಟು ಗಂಟೆಗಳ ಕಾಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಇದು ಮಾಡಿದ್ರು? ಜಪಿಕೆ ಗಂಟೆಗಳ ಕಾಲ ಅಲ್ಲ. ಐಶ್ವರ್ಯ ಸ್ತೋತ್ರ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಸ್ತೋತ್ರ. ஹalleluya. Hallelujah. எದ್ದೇಳಿ ಎಂದು உடனே எழுந்த. ತಕ್ಷಣ ಎದ್ದೇಳಿ. உடனே எழுந்த. ತಕ್ಷಣ ಎದ್ದೇಳಿ. இப்போது அந்த அற்புதம் செய்வார். ಈಗಲೂ ಸಹ ಅದ್ಭುತ ಮಾಡ್ತಾರೆ. இப்போது அதிசயம் செய்வார். ಈಗಲೂ ಸಹ ಅತಿಶಯವನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. அதிசயமானவர், ಅತಿಶಯವಾದವರು, ஆச்சரியமானவர். ಆಶ್ಚರ್ಯವಾದವರು. நீங்கள் இயேசுவை கூப்பிடும்போது ನೀವು ಯೇಸುವನ್ನು ಕರೆಯುವಾಗ அவர் இறங்கி வருவார். ಅವರು ಇಳಿದು ಬರ್ತಾರೆ. இறங்கி வருவார். இறங்கி வருவார். ಇಳಿದು ಬರ್ತಾರೆ. இறங்கி வருவார். ಇಳಿದು ಬರ್ತಾರೆ. இறங்கி வருவார். இறங்கி வா. இறங்கி வா. ಅವರು ಬರುವಾಗ நீங்கள் விசுவாசத்தோடு கூப்பிட ஆரம்பிக்க வேண்டும். ನೀವು ಬಲವಾಗಿ ನಂಬಿಕೆಯಿಂದ ಕರೆಯಲು ಪ್ರಾರಂಭಿಸಬೇಕು. ஓடி வருவார். ಅವರು ಓಡಿ ಬರ್ತಾರೆ. எந்த காரணத்துக்கு சோர்ந்து போயிட. ಯಾವ ಕಾರಣಕ್ಕೂ ನೀವು ಕುಗ್ಗಿ ಹೋಗಬೇಕು. சோர்வு தகப்பனது அல்ல. ಆ ಕುಗ್ಗಿ ಹೋಗುವುದು ನಮ್ಮ அது சாத்தான். ಅದು ಸೈತಾನ. அது சாத்தான் கொடுக்கிறது. ಅದು ಸೈತಾನ ಕೊಡುವಂಥದ್ದು. நம்ம வேதனைப்படுகிற சாத்தான். ನಮ್ಮನ್ನು ಚಿಂತೆಗೊಳಪಡಿಸುವ ಸೈತಾನನು. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. நான் சொன்ன உங்களுக்கு ಪಾಸ್ಟ್ ಹೇಳಿದ್ರು ಅವರಿಗೆ, விருந்து கூப்பிட்டீங்க, இன்னைக்கு எங்க வருது இந்தியா எனக்கு சொன்னேன்.
ನೀವು ಒಂದು ಕೂಟಕ್ಕೆ ಕರೆದ್ರಿ, ಆದ್ರೆ ಆ ರೀತಿಯಾದ ಆಹಾರ ಕೂಡ ನನಗೆ ಇವತ್ತಿಲ್ಲ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனால் ಆದರೆ இயேசு கிறிஸ்து அற்புதமானவர். ಆದರೆ ಯೇಸು இயேசு மாமி சுகமாக இருந்தார். ಪೇತ್ರನು ಮತ್ತೆ ತುಂಬಾ ಜ್ವರವಾಗಿ ಇದ್ದರು. பேதுரு சொன்னான், ಪೇತ್ರನು ಹೇಳಿದರು, ஐயா எங்க வீட்டுக்கு வர வேண்டும். ಸ್ವಾಮಿ ನಮ್ಮ ಮನೆಗೆ ಬರಬೇಕು. என்னுடைய மாமி ரொம்ப சுகம் நோய்க்கு இருக்கிறார். ನನ್ನ ಅತ್ತೆ ತುಂಬಾ ಜ್ವರದಿಂದ ಬಳಲುತ್ತಿದ್ದಾರೆ. இயேசு பண்ணார். ಯೇಸು ಹೋದರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கொடூரமான ஜெபம். ಅದು ತುಂಬಾ ಕಠಿಣವಾಗಿರುವಂತಹ, அது மரணத்துக்கு எதிரான ஜெபம். ಅದು ಮರಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುವಂತಹ. ஆண்டவர் கை பிடிச்சார். ಕರ್ತನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೈ ಹಿಡಿದರು. இன்னும் கொஞ்ச நேரத்துல ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಸಮಯ அதே கையினால இயேசுவுக்கு பரிமாறினார். ಅದೇ ಕೈಯಿಂದ அவர் படைப்பை மாறிவிட்டது. ಆಹಾರವನ್ನು அவர் நோயை மாறிவிட்டது. ಅವರ ರೋಗ ಬದಲಾಗಿದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்போதே ಈಗಲೇ ஒரு அற்புதம் நடக்கிறது. ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯಲಿ. மனுஷன் நடக்கிறது. ಅತಿಶಯ ನಡೆಯಲಿ. ஆமென். என்ன தொட்டு பார்த்தாலும் கூட விசுவாசம் தான் உள்ளது வெளியே வரும். ಅವರನ್ನು ಮುಟ್ಟು ನೋಡಿದ್ರು ನಂಬಿಕೆಯ ಹೊರಗಡೆ ಬರುವುದು. பிரதான ஆசிரியர்கள் லாசரை கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். ಮಹಾಯಾಜಕರು ಪರಿಸಯರು ಅವರು ಯೇಸುವನ್ನು ಲಾಜರನ್ನು ಕೊಲೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ மறுநாளிலே இயேசு இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று ஆ. பண்டிகைக்கு வந்த ஆ. திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு ஆ. குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். ராஜா சொல்லுவான். ஒரு ராஜா சொல்லுவான். ಒಂದು ರಾಜರು ಹೇಳ್ತಾರೆ, யாரெங்கே ಯಾರಲ್ಲಿ வர்க்கம் ಬರಲಿ, வருவ வர்க்கம் என்று சொல்லுவான். ಅವರು ಬರಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஆனா எங்க ராஜா ಆದರೆ ನಮ್ಮ ರಾಜ இறங்கி வந்து ಅವರೇ இறங்கி வந்து ಅವರೇ ಇಳಿದು ಬಂದು, உலகத்துக்கு ராஜா ಲೋಕಕ್ಕೆ ರಾಜ இறங்கி வந்து ಅವರೇ ಇಳಿದು ಬಂದು உங்க பக்கத்துல உட்கார்ந்து ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು, உங்க பக்கத்துல உட்கார்ந்து வெட்கப்படுவார்கள். ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಅನೇಕರು ಕಾಪಾಡುತ್ತಾರೆ. ஆனா என் ஆண்டவர் ಆದರೆ ನನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು பக்கத்துல உட்கார்ந்து போல கைப்பற்றி மறைத்து வருவார். ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ನಿಮ್ಮ ಹೆಗಲಿನ ಮೇಲೆ ಕೈ ಹಾಕಿ ನಿಮ್ಮನ್ನು எப்படிப்பட்ட தேவன். ಅವರು ಎಂತಹ ದೇವರು, ಅವರು ಎಂತಹ ಕರ್ತನು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த லாஸ்ட் உட்காருங்க. சரணா. புரியுதா? தூங்குற மனுஷனே இப்படிதான் தூங்கி இருந்தான். பாப்போம் இதுல ஏதாவது இயேசு படகில் அலை போடும்போது அவன் தூங்கி கொண்டிருந்தான். காரணம் என்ன? அவனுக்குள்ள ஆவியும் இல்ல, மாம்சம் இல்ல, வெறும் மாம்சம் மாத்திரம் இருந்தது. ஹalleluya. அவன் உயிர் வந்தவுடனே எழுந்து, உலகமே உலகமே நாங்கள் மறித்து போகுது உங்களுக்கு. ஹalleluya. இப்படிதான் பண்ணுவீங்க. அடிக்கடி இப்படிதான் பண்ணுவீங்க. ಹೊರಗಡೆ ಹೋದ್ರೆ ಇದೇ ರೀತಿ ಕದರುತ್ತೀರಾ. ஆண்கள் எழுந்து நின்று ಕರ್ತನು ಎದ್ದು ನಿಂತು அற்ப விசுவாசியே ಅರ್ಥ ವಿಶ್ವಾಸಿಗೆ ನಂಬಿದ உன் விழி தூக்கம் எங்கே? உன் விசுவாசம் எங்கே? ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ಎಲ್ಲಿ எங்க கேட்டார். ಎಲ್ಲಿ ಅಂತ ಕೇಳಿದ್ರು. ஆண்கள் வந்து கேட்பார், உன் விழிக்கு எங்கே? ಕರ್ತನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಕೇಳ್ತಾರೆ, ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ಎಲ್ಲಿ? ஆமென். ரைசலா அன்பு விசுவாசிகள் ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತೀರಾ? கைது கொள்ளுங்க. விசுவாசிக்கிறனா பாவத்துக்கு விடணுமா? ನಂಬಿಕೆ ಇದ್ರೆ ಪಾಪ நீ ಬಿಟ್ಬಿಡ್ಬೇಕು. பாவத்துக்கு இல்லனா நீ விசுவாசிக்கும் வேஸ்ட். ನೀನು ಪಾಪ ಬಿಡದೆ ನಂಬಿಕೆ ಇದ್ದರೂ ಅದು ವ್ಯರ್ಥ. வேஸ்ட். ವ್ಯರ್ಥ. நான் விசுவாசிகள் சொல்றதுங்க அத்தனை பேரும் நான் பரிசுத்தமா இருப்பேன். ನಂಬಿಕೆ ನಾನು ಯಾರಿಗೆ ಹೆಸರಿಲ್ಲ. ಅಷ್ಟು ಜನರು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು. நான் ஒப்பு கொடுப்பேன். ನನ್ನ ಆತ್ಮವು, ಶರೀರವು, ಉಸಿರು ಎಲ್ಲವೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು, இயேசுவை நோக்கி இயேசு ஆள் அனுப்பினார்கள். ಯೇಸುವನ್ನು ಕೊಲ್ಲುವುದಕ್ಕೆ இயேசு ஆளுடைய ஆள் அனுப்பினார்கள். லாசரிடத்திலிருந்து ಅವರನ್ನು ಕೊಲ್ಲುವುದಕ್ಕೆ ಆಳುಗಳನ್ನು ಕಳುಹಿಸಿದರು. லாசர் வியாதியா இருக்கிறான். ಲಾಜರನು ವ್ಯಾಧಿಯಿಂದ ಇದ್ದಾನೆ. வியாதியா இருக்கிறான். ಅವನು ವ್ಯಾಧಿಯಿಂದ ಇದ್ದಾನೆ. ஆண்டவரே நீங்க வர வேண்டும் என்று ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ನೀವು ಬರಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ஆண்டவர் தாமதித்தார். ಕರ್ತನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತಡ ಮಾಡಿದ್ರು. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அநேக காரியங்களை அங்கே செய்து கொண்டிருந்தார். தேவனுடைய அநேகருக்கு அந்த வேலை இருந்தது அவர். ಅವರಿಗೆ ಅನೇಕ ಕೆಲಸಗಳಿತ್ತು, ಅದರಿಂದ ಅವರು ತಡ ಮಾಡಿದ್ರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இங்க வாசிக்கிறோம் ಇಲ್ಲಿ ಓದೋಣ. 21:11-21. 11ನೇ ಅಧ್ಯಾಯ 21ನೇ ವಾಕ್ಯ, ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ. இயேசு இன்னும் கொஞ்ச நேரத்துல மரித்து போனார். ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ மார்த்தாள் ஆண்டவர் வரவில்லை. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರಲೇ ಇಲ್ಲ. லாசர் மரித்து போனார். ಲಾಜರನು ಮರಣ ಹೊಂದಿದನು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ.
இங்க வாசிக்கிறோம் 12 வாசிங்க. மார்த்தாள் இயேசுவினிடத்திலே வந்து, ஆ. ஆண்டவரே, ஆ. நீர் இங்கே இருந்தீரானால் ஆ. என் சகோதரன் மரித்திருக்க மாட்டார். இப்பொழுது நீ தேவனிடத்திலே கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை தேவன் உனக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவரை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். ஆமென். உயிர்த்தெழுந்திருப்பார். தூமங்கள் உயிர்த்தெழுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கலாம். புரியுதுறாங்க? ಅವರೇ ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವರು ಜೀವಂತವಾಗಿದ್ದಾರೆ. புரியல. ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಜನಗಳಿಗೆ. புரியல. ಜನಗಳಿಗೆ ಅರ್ಥ ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. வசனம் தெரியுமா? ಒಂದು ವಾಕ್ಯ 25 26. 25 26. ಯೇಸು ಅವರಿಗೆ, ನಾನೇ ಉಳಿದವರ ಜೀವನವ ಎನ್ನುತ್ತೆ, ಎನ್ನೇ ವಿಶ್ವಾಸಿಸುವವನು ಮರಿತಾನು ಬೆಳೆಯುವನು. ಇನ್ನೊಂದು ನಾನೇ ಪುನರುತ್ಥಾನವೂ ಜೀವವೂ ಆಗಿದ್ದೇನೆ, ನನ್ನ ನಂಬುವವನು ಸತ್ತರೂ ಬದುಕುವನು. இன்னொரு ಯೇಸು ಅವರಿಗೆ ಗೊತ್ತೇ, ನಾನೇ ಉಯಿತೆழுந்தலும் ಜೀವನಮಾயிருக்கிறே, என் விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருக்கிறவர். உயிரோடு இருந்து உயிரிலிருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ எவனோ என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் அறியாமலும் கைகளை இருப்பான். தட்டி, உயிரிலிருந்து என்னை விசுவாசிக்கிறவன் அறியாமலும் இருப்பான். என்றென்றைக்கும் அறியாமலும் ಜೀವಂತವಾಗಿದ್ದು ನಂಬುವವರು ಎಂದೆಂದಿಗೂ மரியாதை இருப்பான். ಸಾಯುವುದೇ ಇಲ್ಲ. சிபிஎஸ்சியில் நாம் நடத்திருந்தோம் ஒரு 15 வருஷம் முன்னாடி ಒಂದು 15 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ சிபிஎஸ்சியில் நடத்திருந்தோம் இல்ல. அப்போது கூட பிரம்ம நாங்க அவங்க பேருடைய மஞ்சு ಒಂದು ಅಮ್ಮ ಬಂದ್ರು, ಅವರ ಹೆಸರು ಮಂಜು ಅಂತ. அவங்க வந்துட்டு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி டாக்டர் 5 வருஷம் ಗ್ಯಾರಂಟಿ ಕೊಟ್ಟಿருக்காரு. ಹಾರ್ಟ್ ಆಪರೇಷನ್ ಮಾಡಿ ಅವರಿಗೆ 5 ವರ್ಷ ಗ್ಯಾರಂಟಿ ಕೊಟ್ಟಿದ್ರು. அவங்க இதான் பயப்படுவாங்க, கொஞ்சம் சத்தம் வந்துச்சுன்னா பயப்படுவாங்க. ஏன்னா ஹார்ட் ஆபரேஷன் ஆயிடுச்சு. ಸ್ವಲ್ಪ ಶಬ್ದ ಬಂದ್ರೆ ಅವರು ಭಯ ಪಡ್ತಾ ಇದ್ರೆ, ಯಾಕಂದ್ರೆ ಹಾರ್ಟ್ ಆಪರೇಷನ್ ಆಗಿತ್ತು ಅವರಿಗೆ. அவங்களை பார்த்து செல்லுங்க. ಅವರನ್ನು ನೋಡಿ ಭಾಷೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ஆண்டு சொன்னாரு, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು பேசிக்கோ சபையில பேசிக்கோ சொன்னாரு. ಸಭೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುವಾಗ ಹೇಳಿದ್ರು, 5 வருஷம் இல்ல, 5 ವರ್ಷ இன்னும் 12 வருஷம் வாழ போகிறேன். ಇನ್ನು ಅನೇಕ ವರ್ಷಗಳು ನಿಮಗೆ ಜೀವಂತವಾಗಿ போன வாரம் பார்த்தேன், ಕಳೆದ ವಾರ ನೋಡಿದ್ರು 15 வருஷம் ஆச்சு. 15 ವರ್ಷ ಆಯ್ತು. ஆளுநர் உயிரோடு இருக்கிறார். ಅವರು ಇನ್ನೂ ಜೀವಂತವಾಗಿದ್ದಾರೆ. உயிரோடு. ಜೀವಂತವಾಗಿ. ஹalleluya. Hallelujah. அவங்க சீக்கிரமா நீங்க நெக்ஸ்ட் வீக் வருவாங்க என்று நினைக்கிறேன். ಅವರು ಬರುವ ವಾರ ಬರ್ತಾರೆ ಅಂತ ಅನ್ಕೋತೀನಿ. பிரியமானவர்களே, ಪ್ರಿಯವಾದವರೇ, விசுவாசமாயிருங்க. ನಂಬಿಕೆಯಿಂದ ಇರಿ. அதுதான் இயேசு சொல்றார். ಅದೇ ಯೇಸು ಹೇಳಿದರು. ஹalleluya. Hallelujah. எதுக்கு விசுவாசமா இருக்கணும்? ಯಾವುದರವರೆಗೆ முடிவு வரைக்கும் ஜீவன் இருக்கிற வரைக்கும் ಜೀವ நீ விசுவாசிக்கிறதா இருந்தாலும் செத்து போனாலும் காப்பாற்றலாம். ಜೀವಂತವಾಗಿ ಇರುವವರೆಗಲ್ಲ, ನಮಗೋಸ್ಕರ ಈಗ ಸತ್ತು ಹೋಗುವ ನಂಬಿಕೆ ಇರಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. லாஸ்ட் டைம்ல நீ சொல்லலாம், நீ சாப்பிட மாட்ட. ಮಕ್ಕಳು ಎಳಿತಾ ಇರ್ಬೋದು, ಆದ್ರೆ ನೀವು ಹೋಗಿ ಹೇಳಬಹುದಲ್ಲಿ ನೀವು ಸಾಯುವುದಿಲ್ಲ. யாரு இயேசுவை காத்திருந்தார். ಎಲ್ಲರೂ ಯಾವೀರನ್ನು ಯೇಸುವಿಗೋಸ್ಕರ ಕಾಯ್ತಾ ಇದ್ದರು. மார்க் 5 அதிகாரத்தை வாசிக்கிறோம். ಮಾರ್ಕನ ಸುವಾರ್ತೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ಇದನ್ನು ನೋಡಬಹುದು. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. யாரு இயேசுவிடத்தில் காத்திருந்தார். ಯಾವೀರನು ಯೇಸುವಿಗೋಸ್ಕರ ಕಾಯುತ್ತಿದ್ದನು. அற்புதங்களையும் ಅದ್ಭುತಗಳನ್ನು, ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು நடந்து கொண்டிருக்கிறது. ನಡೆಯುತ್ತಿದೆ. அவன் எண்ணினான், ಅವನು ಅಂದುಕೊಂಡನು, இந்த இயேசு வருவார், ಈ ಯೇಸು ಬರ್ತಾರೆ, எங்கள் சுகம் எங்களுடைய மகளை குணமாக்குவார். ನನ್ನ ಮಗಳನ್ನು ಅವರು ಗುಣಪಡಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அப்பொழுது ஜெபாலய தலைவரில் ஒருவனாகிய ஆமென். யாவீர் என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமார்த்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பார் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். வேண்டுதலை பாருங்கள். ಅವನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ನೋಡಿ, நீ வந்தால் கைகளை வைத்தால் போதும். ನೀವು ಬಂದು ನಿಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ಅವರ ಮೇಲೆ ಇಟ್ಟರೆ ಸಾಕು. ஆனால் சில சமயங்கள் அதிகமானது. ಆದರೆ ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಯಿತು. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஆண்டவர் இங்கே பார்க்கும்போது அவன் மரித்திருந்தான் என்று ஆள் அனுப்பினார்கள். ಆದರೆ ಅವನು ಮರಣ ಹೊಂದಿದ್ದ, ಆಸನನು ಮರಣ ಹೊಂದಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಆಳುಗಳನ್ನು ಕಳುಹಿಸಿದರು. நீ 36 வருஷம் அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டு ஜெபாலயத்தை நோக்கி பயப்படாதே, ஆம். விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி, எப்படி சொன்னார் பாருங்க. பயப்படாதே. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் 35 ஜெப ஆலயத்தினுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உங்களுடைய குமாரத்தை மரித்து போனார், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். ஆமென்.
உன் மகன் மறித்து விட்டார். ನಿನ್ನ ಮಗಳು ಮರಣ ಹೊಂದಿದರು. மரணமான பிறகு கூட விசுவாசம். ಮರಣ ಆದ ನಂತರವೂ ನಂಬಿಕೆ. ஹalleluya. ஹalleluya. அவர்கள் சொன்ன வார்த்தைகளை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலயத்தின் தலைவரை நோக்கி பயப்படாதே, என்ன சொன்னார்? பயப்படாதே, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு. ಅವರನ್ನು ನೋಡಿ ಯೇಸು ಹೇಳಿದರು, ಅಂಜಬೇಡ, ನಂಬಿಕೆ ಮಾತ್ರ ಇರು. விசுவாசம் உள்ளவனாக, ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವನಾಗಿ, விசுவாசம் உள்ளவனாயிரு, ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವನಾಗಿ ಇರು. ஹalleluya, 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 ஹalleluya. விசுவாசம் உள்ளவனாக இருக்க வேண்டும். ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವನಾಗಿ ಇರಬೇಕು. எப்போ? ಯಾವಾಗ? நல்லா இருக்கிறப்ப ಚೆನ್ನಾಗಿರುವಾಗ ಅಲ್ಲ, எப்பவுமே ಯಾವಾಗಲೂ விசுவாசம் உள்ளவன், ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವನಾಗಿ. ஹalleluya, ஹalleluya. நீங்கள் விசேஷித்தவர்கள், ನೀವು ವಿಶೇಷವಾದವರು. ஹalleluya, ஹalleluya. டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாலும் சரி, ಡಾಕ್ಟರ್ ಆಗೋದೇ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಸರಿ, நீ விசுவாசம், ನೀವು ನಂಬಿಕೆಯಿಂದ ಇರಿ. எத்தனை விசுவாசம்? ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತೀರಾ? ஆண்டவர் பேதுரு, யாக்கோபு, யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறு ஒருவரையும் தம்மோடு வருவதற்கு இடம் கொடாமல். ஆமென். எவ்வளவு வேலை இருக்குது இயேசுக்கு, வேலை இல்ல. ಯೇಸುಗೆ ಎಷ್ಟು ಕೆಲಸ ಇದೆ, ಯೇಸುಗೆ ಕೆಲಸ ಇಲ್ಲವಾ? அது விட்டு சாவு போறாரு, ಅದನ್ನು சாவுக்கு போறாரு, ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಸಾವಿನ ಮನೆಗೆ ಹೋಗ್ತಾರೆ. சாவுக்கு என்ன பண்ணாரு? ಸಾವಿನ ಮನೆಗೆ ಯಾಕೆ ಹೋಗ್ತಾರೆ? துக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் பண்ண போனது நம்மளுக்கு போனாரு. ಅವರು ದುಃಖದಲ್ಲಿರುವವರಿಗೆ ಸಂತೋಷ್ ஆறுதல் பண்ண போனார் என்று நினைத்தார்கள். ಅವರಿಗೆ ಸಮಾಧಾನ ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಅನ್ಕೊಂಡ್ರು. ஆனா சமாதானம் மாத்திரமல்ல, ಆದ್ರೆ ಅವರಿಗೆ ಸಮಾಧಾನ ಮಾತ್ರವಲ್ಲ, ஆறுதல் மாத்திரமல்ல, ಬರೀ ಅವರಿಗೆ ಸಂತೈಸುವಿಕೆ ಮಾತ್ರವಲ್ಲ, மரித்தவன ಸತ್ತವನನ್ನು அந்த மகனை எழுப்பி ಮಗಳನ್ನು ಎಬ್ಬಿಸಿ எழுப்பினார். ಮಗಳನ್ನು ಎಬ್ಬಿಸಿದರು. ஹalleluya. ஹalleluya. இதெல்லாம் பிசாசியானவன் நம்ம விசுவாசிக்கிறது சோர்வு கொடுத்தா, நீங்க விசுவாசியாதபடி இதயத்தின் கண்களை வைக்கிறான். ಈ ಸೈತಾನನು ಏನ್ ಮಾಡ್ತಾನಂದ್ರೆ, ನಾವು ನಂಬಿಕೆ ಇಡದಂತೆ ನಮಗೆ ಬೇಸರವನ್ನು ಕೊಡ್ತಾನೆ, ನಮಗೆ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಕಟ್ಟಿ ಹಾಕ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. என்பதை விசுவாசிக்கிறீங்க. ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತೀರಾ? ஆமென். உள்ள பிரவேசித்து நீங்கள் சந்தானம் பண்ணி ஆடுகிறது என்ன? பிள்ளை மறிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறார் என்றார். இது சொல்றாங்கல்ல, ரொம்ப பேர் சொல்றாங்க சாவல. ಅನೇಕ ஏன் ஆளுங்க ಯಾಕೆ ಮಾಡ್ತೀರಾ? மம்மா சாவல சொல்றாங்க தானே? ನಿಮ್ಮಮ್ಮ ಸಾಯಿಲ್ಲ ಅಂತ நம்ம ಹೇಳ್ತಾರೆ. தம்பி சாவல, ನಿಮ್ಮ ತಮ್ಮ ಸಾಯಿಲ್ಲ. மனிதர்கள் பிள்ளைங்க யார் உறவினாலும் சாவலன்றாங்க. ಅವರು ಸಂಬಂಧಿಕರನ್ನು ನೋಡಿ ಅವರನ್ನು ಸಾಯಲಿಲ್ಲ. ಏನ್ தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? அப்ப துக்கம் அதிகமானதுனால. ಅವರ ದುಃಖವು ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. அதிகமானதுனால ಅವರ ದುಃಖವು ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. அதை கேட்டு அழ ஆரம்பிச்சாங்க. ಅದನ್ನು ಕೇಳಿ ಇನ್ನೂ ಅಳಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. இந்த வார்த்தை கேட்டு எல்லாம் நகைக்க ஆரம்பித்தாங்க. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಎಲ್ಲರೂ ನಗಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. வாசிக்கிறோம். உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அதுக்கு அர்த்தம் கீழே வாசிக்கிறோம். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். அதுக்கு அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி ஆமென். ಆಮೇಲೆ என்ன பண்ணாரு? ಏನ್ ಮಾಡಿದ್ರು? எல்லாரும் வெளியே அனுப்பினார். ಯಾರೆಲ್ಲ ನಗುವವರನ್ನ ಹೊರಗಡೆ ಹೋಗಿ, அவிசுவாசமானவர்களை வெளியே அனுப்பினார். ಅಪನಂಬಿಕೆ ಇರುವವರನ್ನ ಹೊರಗಡೆ ಹೋಗಿ. ஹalleluya. ಹalleluya. நீ விசுவாசம் உள்ளவன் இருந்தால் விசுவாசியா இருப்ப. ನೀನು ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವನಾಗಿದ್ರೆ ನಂಬಿಕೆ அவிசுவாசமாக ಅವಿಶ್ವಾಸ இருந்தா அவிசுவாசமா இருப்ப. ಅಪನಂಬಿಕೆ ಇರುವವರ ಜೊತೆ ಸೇರಿದ್ರೆ ನೀವು சத்தியத்துக்குள்ள சத்தியம் சந்திக்க இருப்ப. ಸತ್ಯದಲ್ಲಿ ಇರುವವರು ಸತ್ಯವನ್ನು ಕೇಳ್ತಾರೆ. எல்லாம் சாப்பிடுறவங்க நீ சாப்பிட்டுட்டே இருப்ப. ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ತಿನ್ನುವವರ ಜೊತೆಗೆ ಸೇರಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿ ತಿಂತಾರೆ. டயட்டிங் பண்றவங்க டயட்டிங் இருப்ப. ಡಯಟಿಂಗ್ ಮಾಡುವವರ ಜೊತೆ ಇದ್ರೆ ಅವರು ಡಯಟಿಂಗ್ ಮಾಡ್ತಾರೆ. சாப்பிட போயிட்டா இன்னும் சாப்பிடுன்னு சொல்லி அவங்கள கூட சாப்பிட்டு இன்னுமாக பக்தி ஆயிடுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಊಟ ಮಾಡೋರ ಜೊತೆ ಹೋದ್ರೆ ಇನ್ನ ಊಟ ಮಾಡುವಂತ ಚೆನ್ನಾಗಿ ತಿಂದು ದಪ್ಪ ಆಗ್ಬಿಡ್ತಾರೆ. சாப்பிடுங்க. ಊಟ ಮಾಡುವುದು ಒಳ್ಳೆಯದು. சந்தோஷமா சாப்பிடுங்க. ಸಂತೋಷವಾಗಿ ಊಟ சாப்பாடே வாழ்க்கைதான். ಆದ್ರೆ ಊಟವೇ ಜೀವನವಲ್ಲ. உண்மை சொல்றேன், சாப்பாடு தான் ஒவ்வொருக்கு அப்படி புத்தகம் பேசிக்கிறாங்க. ನೋಡಿ, ಹಂಗೆ ಊಟದ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡಿದ್ರೆ ಎಲ್ಲರ ಮುಖದಲ್ಲೂ ನಗು, ಹಂಗೆ ಎಲ್ಲ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. நம்ம மீனாட்சி கோயில்ல போறோமா? ನಾವು ತುಂಬಾ ದಿನ ಆಯ್ತಲ್ಲ ಹೋಗಿ ಹೋಗೋಣ. ஆண்டவர் சொல்றாரு, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳಿದರು, உடனே சிரிப்பனே எழுந்திரு எழுந்து ಮಗಳೇ ನೀನು ಎದ್ದೇಳು என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி, ஆ, சிறுபெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். பிள்ளையின் மேல் கைகளை பிடித்து
தலிதாகுமி தலிதாகுமி என்றால் அதற்கு அதற்கு சிறுவனே எழுந்திரு என்று ஆ. உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். ஆமென். உடனே சிறுப்பெண் எழுந்து ஆ. நடந்தாள். யாரு ಯಾರು ಎದ್ದು ನಡೆದದ್ದು செத்து போன செத்து போனவள் எழுந்து நடந்தாள். ಆ ಹುಡುಗಿ நடந்தாள். ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. நம்மள ஹாஸ்பிடல் போய் செக் பண்ண ಹಾಸ್ಪಿಟಲ್ ಹೋಗಿ ಎಲ್ಲ ಚೆಕ್ ಮಾಡಿದ್ರು. ಹಂಗೆ ಸ್ಪ್ರೈಟ್ ಕುಡಿಸಿ 2 ಲೀಟರ್ ವಾನ್ ಕುಡಿಸಿದ್ರು. ரொம்ப ಬೇಸರಾಯ್ತು. ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ 2 ಲೀಟರ್ ಸ್ಪ್ರೈಟ್ ಎಲ್ಲ ಕುಡಿತಾ ಇದ್ರು. எண்டோஸ்கோப் வைக்கணும் பார்க்கணும் வயிற்றுல போனவங்க உடனே எண்டோஸ்கோப் அடிச்சுட்டு பைப் உள்ள விட்டாங்க. அப்போ அவன் பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. பயப்படுங்க வாங்க என்ன பண்ணிப்பாங்க என்ன பண்ணுங்க வாங்க ಟೆಸ್ಟ್ ಮಾಡಕ್ಕೆ ಬಂದ್ರು. ಅವಾಗ ಡಾಕ್ಟರ್ ಹೇಳಿದ್ರು ಪಾಸ್ಟ್ಗೆ ಭಯಪಡಬೇಡಿ ಧೈರ್ಯವಾಗಿರಿ ಅಂತ. ಭಯಪಡುವವರನ್ನ ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಆಯ್ತು ಮಾಡ್ತಾರೆ. ಯಾವಾಗಲೂ ಸಿದ್ಧವಾಗಿ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. நான் கர்த்தர் நல்லபடியா வச்சிருக்கிறேன். ಆದ್ರೆ ಕರ್ತನು ಆರೋಗ್ಯವಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. டாக்டர் சொல்லிட்டா வச்சுக்கோங்க. ಡಾಕ್ಟರ್ ಹೇಳ್ಬಿಟ್ರೆ ಕೊಡಿ. பாஸ்டர் 3 மாசம் இருக்குன்னு சொல்றேன் வச்சுக்க. ಪಾಸ್ಟರ್ ನೀವು 3 ತಿಂಗಳು ಇರೋದು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ರೆ ಕೊಡಿ. 3 மாசம் வீட்டுல உட்கார மாட்டேன். 3 ತಿಂಗಳು ಮನೆಗೆ ಕುತ್ಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. 3 மாசத்துல கர்த்தர் பலாயிரங்களை ஆயத்தப்படுத்திடுவேன். ஹalleluya. 3 ತಿಂಗಳಲ್ಲಿ ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ ಅನೇಕ ಸಾವಿರ ಆತ್ಮಗಳನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೊಡ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. சும்மா வந்து உட்கார்ந்து போற பாஸ்டர் இல்ல. ಸುಮ್ಮನೆ ಬಂದು ಎಸ್ಕೊಂಡು ಹೋಗಕ್ಕೆ ಪಾಸ್ಟರ್ ಆ ರೀತಿ ಪಾಸ್ಟರ್ ಅಲ್ಲ. கர்த்தர் சத்தியத்தை வச்சு ಕರ್ತನ ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿಯಪಡಿಸಿ இதுவரைக்கும் செய்யாத ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சு. ಇದುವರೆಗೂ ಮಾಡದೇ ಇರುವಂತಹ ಸೇವೆ ಮಾಡಬಿಡ್ತಾರೆ. அப்படின்னு அப்பா சித்தமா ಹಾಗಾದ್ರೆ ತಂದೆ ಸಿದ್ಧವಾ ನಡಿ நடக்கட்டும். ನಡೀಲಿ. ಹೇಳಿರಿ ನೋಡೋಣ. எஸ் சொல்ல முடியுமா? ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತಾ? இசா நபி செய்யணும். டேய் செய்டா போடா. ஏசா பசில எல்லாம் யாரும் தொட முடியாது. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಚಿತ್ತವಿಲ್ಲದೆ ಯಾರು ಏನನ್ನು ಮಾಡಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. அவிசுவாசம் கொண்டு வந்தாங்க அவனை சொல்லுவாங்க. ಅಪನಂಬಿಕೆಯನ್ನು ತಗೊಂಡ್ಬಂದ್ರೆ ಪಾಸ್ಟರ್ ಹತ್ರ ಅವನೇ ಬೇಸರಗೊಳ್ಬೇಕು. யார் சொல்ல போனோம்? ಯಾರು ಬೇಸರಗೊಳ್ಬೇಕು? சொல்லுங்க. ಸಾತಾನನಿಗೆ யார் சொல்ல போனோம்? ಸೈತಾನನೇ ಬೇಸರಗೊಳ್ಬೇಕು. ஹalleluya. சரி பாதரம் போடுங்க. இப்படி புட்டா இப்படி போறாங்க. ஓ எது வேணாம் விட்டுடு. டேய் ಸೈತಾನನೇ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾನೆ ಈ ರೀತಿ ಬೇಡ ಈ ರೀತಿ இயேசு சரியானபடி புரிஞ்சுக்கணும். ಯೇಸುವನ್ನು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. இயேசு விட்டு வேலைக்கு போக கூடாது. ಯೇಸುವನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆಲ್ಲೂ ಹೋಗಬಾರ್ದು. எந்த விதமான மந்திர தந்திரத்துக்கு போக கூடாது. ಯಾವುದೇ ವಿಧವಾದ ಮಂತ್ರ ತಂತ್ರಗಳಿಗೆ ಹೋಗಬಾರ್ದು. ஹalleluya. ஹalleluya. 1000 பணத்துக்கு வாங்கின 1000 பணத்துக்கு வாங்கின அந்த எல்லா புக்ஸ்களை கிழித்து போட்டார்கள். இது ஒன்றும் வேலை செய்யவில்லை. 1000 ನಾಣ್ಯಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದ ಆ ಎಲ್ಲ ಮಂತ್ರ ಪುಸ್ತಕಗಳನ್ನು ಕಿತ್ತಾಕಿದರು. இந்த வேதனை மாத்திரம் ಈ தான் ವೇದವು ಮಾತ್ರ ಪರಿಶುದ್ಧವಾದದ್ದು. இப்போ அற்புதம் நடக்க ஆரம்பிக்குது. ஹalleluya. ಈಗ ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯಲು ಪ್ರಾರಂಭಿಸಲಿ. அற்புதம் நடக்குது. ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯುತ್ತೆ. அற்புதம் நடக்குது சொன்னா ಆಮೆನ್. ನன்றಿ. ಅದ್ಭುತ ನಡೆಯುತ್ತೆ ಅಂತಂದ್ರೆ ಆಮೆನ್. இப்போதே நடக்குது. ಈಗಲೇ ನಡೆಯಲಿ. உங்க வீட்டுக்கு அற்புதம் வரப்போகுது. ಈಗ ಮನೆಗೆ ಅದ್ಭುತ ಬರ್ತಾ ಇದೆ. அது சொல்லுங்க. அற்புதம் வருது. ಈಗ ಹೇಳಿದ್ರೆ ಅದ್ಭುತಗಳ ಬರ್ತಾ ಇದೆ. அற்புதம். ಅದ್ಭುತ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. அற்புத அற்புத ಅದ್ಭುತ ಅದ್ಭುತ ಯೇಸು